வெல்கம் டு மினிட்ஸ் வித் மனவாளன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஹாப்பினஸை பற்றி பார்த்தோம். இப்போது என்னடா ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்கேன், எப்படி ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்காருன்னு பார்க்குறீங்களா? எஸ், ஒரிசே இல்லைங்க, அதனால் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரியுறீங்க. எப்படி இருக்கும் ஒருத்தருக்கு வந்து ஒரிசும் இல்லை ஹாப்பியாகவும் இருக்கிறாருன்னா, நிறைய பேரை பார்க்குறோம் நம்ம லைஃப்பில். ரொம்ப சந்தோஷமாக எப்போவுமே ஜோஸாக 90% ஆஃப் டைம் ரொம்ப ஜோஸாகவே இருக்கிறோம். அவங்களுக்கு காரணம் அவங்களுக்கு ஹவு டு லீட் அ ஹாப்பி லைஃப்னு தெரியுது, அண்ட் ஸ்டாப் ஓரிங் ரெண்டுமே தெரியுது. நம்ம ஏற்கனவே 4 பாயிண்ட் ஹாப்பினஸை பற்றி பார்த்துட்டோம். இன்றைக்கி ஸ்டாப் ஓரிங்கை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரினா என்ன? ஒரிஸ் ஆர் பாசிங் க்ளவுட்ஸ் ஆஃப் தாட்ஸ். வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு மேகம் எப்படி கடந்து போகுதோ அந்த மாதிரி தாட்ஸ் கடம்போகுது. அந்த கடந்து போகும்போது நம்ம வந்து அதை ஹோல்ட் பண்ணுறோம். அதை வந்து ஹோல்டு பண்ணி அதை கேதர் பண்ணி ஒரிஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுவும் கடந்து போகும். நீங்கள் அதை அலோவ் பண்ணிட்டீங்கன்னா அது மேகமாக இருந்து அப்படியே கடந்து போயிடும். இதுதான் ஒரி, வேறு ஒன்றுமே. சிம்பிளாக வந்து இட்ஸ் அ பாசிங் க்ளவுட். அப்போ அந்த பாசிங் க்ளவுட்லாம் என்ன பண்ணணும்? ஹோல்டு பண்ணக்கூடாது. ஹோல்டு பண்ணாமல் வி ஷுட் அலோவ் தம் டு மூவ் ஆன். அது இல்லாமல் நம்ம ஹோல்ட் பண்ணி அதை இஷ்யூ போயினி அதுக்குள்ளே நம்ம ப்ராசஸ் பண்ணி நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறோம். அப்போது இதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் எப்படி இருக்கணும்? மிஸ்டர் கூல் ஆட்டிடியூட் வேணும். மிஸ்டர் கூல் ஆட்டிடியூட்னா என்ன? இந்த மாதிரி வந்து ஜாலியாக காஃபி குடிச்சிட்டு இருக்கணும். ஒரு மேஜர் இஷ்யூ வருது, ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதில் உடனே டிப் ஆகாமல் அதுக்குள்ளேயே போகாமல் ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாக காஃபி குடிச்சிட்டு அவுட் சைட் த இஷ்யூலேருந்து அந்த மிஸ்டர் கூலை பார்க்கணும். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் இந்த ப்ராப்ளமும் கடந்து போய்டும், நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம பார்த்துருக்கோம், எவ்வளோ ப்ராப்ளம்ஸை பார்த்துருக்கோம், பயப்பட வேண்டியதே இல்லை. 1.5 years கோவிட் பார்த்துருக்கோம். உலகம் ஃபுல்லாக மக்கள் வந்து செத்து மடிஞ்சாங்க. ஆக்சிஜன் இல்லாமல், வெண்டிலேட்டர்ஸ் இல்லாமல், சம்பளம் இல்லாமல் லைஃப் போயிடுச்சு. அதாவது உலகம் அழிய போகுதுன்ற ஒரு ஸ்டேஜில் இருந்தது. இப்போ எல்லாம் ரிவைவ் ஆகி நார்மல் பீரியடுக்கு வந்துடுச்சு. ஸோ இவ்வளோ பெரிய ஹவாக்கு நம்ம பார்த்த அப்புறம் நம்ம சின்ன இஷ்யூ எதுக்குமே அப்போது ஒரு மிஸ்டர் கூல் ஆட்டிடியூட், எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிற ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் பாயிண்ட் இஸ் லிவ் ஃபார் டுடே. இன்றைக்கி வாழ்கிறத வாழ்க்கை. நேற்று நம்மளை எவ்வளோ பேட் பாயிண்ட்ஸ் ஹிட் பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் மறந்துடுங்க. அதில் இருக்கிற ஸ்வீட் மெமரிஸை வச்சுக்கிட்டு அதை என்ஜாய் பண்ணுங்க. ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க. ஃப்யூச்சர் இஸ் we do not know what will happen tomorrow. Everything we can change. ஸோ ஒரு பெரிய ஒரிஸ் இல்லாமல், ஒரு ஃபியர் ஃபார் டுமாரோ இல்லாமல் live for today. ஸோ living for today is very important. Next is accept the failure. ஒருத்தருக்கு வந்து லைஃப்பில் வந்து சக்ஸஸும் ஃபெயிலியரும் மாற்றி மாற்றி வரும். இமேஜின் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் இருந்தால் வாழ்க்கையில் உங்களுக்கு லைஃப் த்ரில்லாகவே இருக்காது. ஒரு ஃபெயிலியர் வந்த அப்புறம் தான் உங்களுக்கு சக்ஸஸுடைய ரியல் வேல்யூ, டேஸ்ட்டு, அதனுடைய சந்தோஷமே நமக்கு தெரிய வருது. அப்போ அக்செப்ட் ஃபெயிலியர். அப்போ ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து மனசில் சக்தி வேணும். பிகாஸ் நான் வந்து ப்ரமோஷன் இன்டர்வியூ மிஸ் பண்ணுறேன். இட்ஸ் அ ஃபெயிலியர். நெக்ஸ்ட் இயர் ப்ரமோஷனுக்கு நம்ம அட்டன் பண்ணலாம். அதை தவிர ஒரு சப்ஜெக்டில் கம்மியாக மார்க் வாங்குறேன், நெக்ஸ்ட் இயர் வாங்கிக்கலாம். ஒரு அப்ரைஸில் மார்க் கம்மியாக வாங்குறேன், நெக்ஸ்ட் இயர் வாங்கி பெர்ஃபார்ம் பண்ணி வாங்கிக்கலாம். பாஸ் மாறினா வேறு மார்க் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வந்து ஸோ தேர்ட் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், தட் அக்செப்ட் த ஃபெயிலியர். நம்ம வி டிரைவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் அட்டெம்ப்ட், நாட் இன் அட்டைன்மெண்ட். இந்த மாதிரி ஒரு பாலிசி வச்சுட்டிங்கன்னா, நான் சின்சியராக இருக்கணும். என்னுடைய ப்ரமோஷனுக்காக நான் ஒர்க் பண்ணணும், ரொம்ப டெடிக்கேட்டடாக சின்சியராக ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணணும். என்னுடைய எக்ஸாம்ஸ்க்காக நான் நல்லா படிக்கணும், நைட் அண்ட் டே உட்காந்து டெடிகேட் பண்ணி படிக்கணும், இன்க்ரிமெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணணும். ஆனால் சப்போஸ் இஃப் யூ ஃபெயில், அந்த டைமில் ஒரு டைஃபாய்டு வந்துடுது, நமக்கால எக்ஸாமே எழுத முடியலன்னா வி ஷுட் நாட் ஃபீல் ஃபார் இட், ரெக்ரெட் ஃபார் இட். ஒரு சின்ன சேட்னஸ் இருக்கும், கட்டாயம் இருக்கும். மிஸ்ஸிங் 1 year, 1 semester ஆர் ப்ரமோஷனில் 1 year. ஆனால் அதுக்காக வந்து நம்ம இதை ஃபீல் பண்ணி ப்ரெசன்ட் லிவிங்கை வந்து அன்ஹாப்பியாக இருக்கக்கூடாது. பிகாஸ் வி மேட் அ சின்சியர் அட்டெம்ப்ட். Now the fourth point is reduce your expectation. ஒரி எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ஒரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னென்னா எக்ஸ்பெக்டேஷன் நம்ம அதிகமாக வச்சுக்கிருக்கோம்,
ரியாலிட்டியில் ஆக்சுவல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ அந்த கேப் பிட்வீன் த expectation and reality is converted into sadness. Sadness is transformed into worries, depression and all. So அப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸை ரொம்ப அதிகமாக வெரி ஆம்பிஷியஸ் பீப்புள் எப்போவுமே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், பெரிய ட்ரீம்ஸ் இருக்கும், அதெல்லாமே கரெக்டு. பட் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் வந்து என்ன ரீச் பண்ண முடியுமோ அதை எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வைக்கணும். நான் ரீச்சபிள், என்னால் பண்ணவே முடியாதுன்னு எக்ஸ்பெக்டேஷனில் வைக்கலாம். ஆனால் அதை அச்சீவ் பண்ண முடியலன்னா, ஆக்சுவல்ஸில் அது வரலன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 out of 100 வாங்கணும்னு நினைக்கிறேன் மேக்ஸில். அன்ஃபார்ச்சுனேட்லி 100 out of 95 வாங்கிட்டா நம்மளுடைய சேட்னஸ்குள்ளே போக வேண்டியதில்லை. பிகாஸ் 95 இஸ் த பெஸ்ட் மார்க் அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு அண்ட் ஐ ஒர்க் வெரி வெல் அப்படின்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணுற ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சுன்னா யூ வில் நாட் என்டர் டு சேட்னஸ். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் படி நடக்கலைன்னா தென் இட்ஸ் வெரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் மோர் திங் ஐ கேன் கோட். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட், நாளைக்கு அவருக்கு வந்து டாட்டரோட மேரேஜு. இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி அவர்களுடைய ப்ரொமோஷன் ரிசல்ட்டு வந்தது. அவர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தார், இந்த ப்ரொமோஷன் எப்படியா நமக்கு வந்துடும், அதை முடிச்சுட்டு நம்ம வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிடுவோம் அப்படின்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தார். அவர் ப்ரொமோஷன் வரலை. ஸோ இந்த நெக்ஸ்ட் டே மேரேஜஸ் நான் அவர் கண்ணு கூட பார்த்துருக்கேன். அவர் ஃபுல்லாகவே இந்த மேரேஜை என்ஜாய் பண்ண முடியாமல் அவருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் படி நடக்காதனால ரியாலிட்டி அவர் வந்து அந்த மேரேஜ் செரிமனி லைஃப்பில் ஒரு வாட்டி தான் நடக்க போகுது. ப்ரொமோஷன் எவ்ரி இயர் வரப்போகுது. அதை மிஸ் பண்ணிவிட்டு ஹி வாஸ் கோயிங் ஆன் ப்ரூடிங். இஸ் a close friend of mine. So going on brooding, I had to counsel him to bring him back to normalcy, and it was very difficult. I can say that he missed enjoying the celebration of daughter's marriage. Okay, so stop worrying. 4 points. One is Mr. Cool activity, attitude. Second is accept the failure, live for today, and the fourth point is reduce your expectation. ஸோ எல்லோரும் வந்து இந்த 4 பாயிண்ட்டையும் நல்லா கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி, ஹாப்பினஸில் சொன்ன 4 பாயிண்ட்டையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்கள் லைஃப்பை வந்து எப்போவுமே ஜோஸாக ஹாப்பியாக வைக்கிறதுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ். பாய் ஃப்ரம் மினிட்ஸ் ஃப்ரம் மணவாளன். ஆல் தி பெஸ்ட்.